யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால ஒரு டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிராஃபிக் டிசைனிங் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தவங்க, டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெவல்யூஷன கொண்டு வந்தாங்க. மெலானி பெர்கின்ஸ்ங்கிற இந்த டீச்சருக்கு கிராஃபிக் டிசைனிங் ரொம்பவுமே ஆர்வமா இருந்ததுனால, ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நல்லாவே சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க அடாப் ஃபோட்டோஷாப் இந்த மாரி நெறைய டிசைனிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப அதுல அந்த பட்டன்ஸ்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றதுக்காகவே அவங்களுக்கு ஒரு செம்மு கன்சியூம் ஆகுது. அதனால இந்த டைம்லாம் ரெட்யூஸ் பண்ணணும். அதே மாரி நெறைய காமன் மக்கள் எல்லாருமே இந்த டூல யூஸ் பண்ணுங்கிறது காரணமா, அவங்க ஒரு ஈஸியா ஒரு டூல கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அதே மாரி இந்த இண்டஸ்ட்ரிய இன்னோவேட் பண்ணணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. மிலானி பெர்கின்ஸ் அவங்களுடைய பார்ட்னரான கிளிஃப் ஆப்ரெக்ட்டோட அந்த ஸ்கூல்ஸ் மேகசின்லாம் இருக்கு இல்லையா? அதாவது இயர் புக் இதெல்லாம் வெப் பேஸ்ட் டிசைனிங்கா பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்கு அவங்க கிட்ட ப்ராப்பரான ரிசோர்ஸஸும் இல்ல. இருந்தாலும் இருக்கிற பொருள் வச்சு, அதேபோல அவங்க அம்மாவுடைய லிவிங் ரூமையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஆஸ்திரேலியாவுடைய லார்ஜஸ்ட் ஸ்கூல் இயர் புக்ஸ் பப்ளிஷரா ஆகுறாங்க. இவங்க ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகும்போதே லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட 100 ரிஜெக்ஷன்ஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகும்போதே ஃபேஸ் பண்றாங்க. அதேபோல அவங்களோட ஹார்ட் ஒர்க் மூலியமா 2013ல கேன்வா வெப் பேஸ்ட் டிசைனிங் டூல வந்து லான்ச் பண்றாங்க. அப்ப அவங்க லான்ச் பண்ணும்போதே அவங்களுக்கு 50,000 பீப்பிள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப ரொம்பவுமே க்ரோ ஆகி 2025ல அவங்களுடைய 1 மந்த் யூசர்ஸ் மட்டும் 185 மில்லியன் பீப்பிள் வந்து இப்ப அத யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ரொம்பவுமே அதிகம். அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அவங்க மட்டும் எடுத்துக்காம, கிட்டத்தட்ட 30% ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவங்க கேன்வா ஃபவுண்டேஷனுக்கு குடுக்குறாங்க. அங்க நெறைய புவர் பீப்பிள் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஹெல்ப் பண்றாங்க. இதுல 3 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் இயர் புக்ல இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு காமன் பீப்பிள்லாம் A4 ஷீட்ல இருக்க லோகோ எடிட் பண்ற வரைக்கும் இந்த கேன்வாவ கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பா அவங்களோட டாக்குமெண்ட் எடிட்டிங்க்கும் இத கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இது காமன் பீப்பிள் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கு. அதேபோல அன்னைக்கு அவங்க நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நம்மகிட்ட இந்த ரிசோர்ஸஸ்லாம் இல்லையே! இத வேற யாரோ கிரியேட் பண்ணட்டும்னு அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு கண்டிப்பா கேன்வா இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்காது. கேன்வா மாரி ஒரு கம்பெனி இருந்திருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்னு அவங்க கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.